ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆஷிக் டிஎன்பிசி யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி 50 கொஷினோட டே 4க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நான்மணி கடிகை. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணையும் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஷின் சொல்ல ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக புரியுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், நான்மடிகை என்பதில் கடிகை என்ற சொல்லின் பொருள் யாது? கடிகைனா ஆபரணம் இல்லைனா துண்டு பகுதினா அறுக்கப்பட்ட பகுதி. ஏ அண்ட் சி தான் சரியான ஆன்சர். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். இதில் விளிம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது தான் இயற்பெயர். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை பற்றியது? இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் திருமால் பற்றியது. நான்மணி கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ளன? மொத்தம் 101 பாடல்கள். மனைக்கு விளக்கம் மடவாளி. பாடலில் வரியில் மடவாள் என்பது யாரை குறிக்கிறது? மடவாள்னா பெண் இல்லை மனைவி குறிக்கிறது. நான்மணி கடிகை எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வெண்பா வகையால் ஆனது. 17 கீழ்கணக்கு நூல்களில் அறுநூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 17 கீழ்கணக்கு நூலும் மொத்தம் 18, அதில் அறுநூல்கள் மட்டும் 11. யார் யாருக்கு எது அழகு என விளக்கம் பாடலில் நிலத்திற்கு அழகு என்பது விளிம்பினாக குறிப்பிடுகிறது. நெல்லும் கரும்பும். ஆப்ஷன் ஏ. 9th கொஷின், இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது? நான்மணி கடிகை அப்படின்னா 4 மணி போன்ற கருத்துக்கள், மொத்தம் 4 பற்றி சொல்லும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். விளிம்பி நாகனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. விளிம்பி நாகனார் இவர் இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, இப்போ நான்மணி கடிகை அப்படின்னா ஒரு 4 கோடு போடுங்க. 4 கோடு போடுறீங்களா? மணி 4 போட்டிங்கன்னா இது ஒரு கோடு எடுத்துருங்க. அப்படின்னா இது வைணவம். அதே திருக்கடிகைனா 3 கோடு போடணும், அதுவும் வைணவம். மீதி எல்லாமே சமண சமயத்தை சார்ந்து வருவாங்க. இன்னா 40 மட்டும் சைவ சமயத்தில் வரும். இது எல்லாமே சமணம் தான் அறுநூறுகளில். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான்மணி கடிகையில் கூறப்படும் 4 மணிகள் எதனோடு ஒப்பிடப்படுகின்றன? முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். கல்லாதன் கோட்டி கொல்லல். இத்தொடரில் கோட்டி என்பதன் பொருள் அவை இல்லைனா சபை. அரசனுக்கு அழகு தருவது என நான்மணிகளில் கூறுவது முறை செய்து காத்தல். நிலத்துக்கு அணி என்பது நெல்லும் களமும், குலத்துக்கு அணி தாமரை. இதில் அணி என்பதன் பொருள் அணி என்பது அழகு. நான்மணி கடிகை நூலை முதல் பதிப்பித்தவர் திருத்தணிக்கை சரவண பெருமாள் ஐயர். 1840 பண்ணியிருப்பாரு. யார் மட்டும் தீய சொற்களை பேசக்கூடாது என்று வலியுறுத்தும் பாடல் 10வது பாடல். கீழ்கண்டவற்றில் நான்மணி கடிகை கூறும் அறக்கருத்து எது? இவை அனைத்தும் சொல்லியிருக்காங்க. பிறர் பொருளை விரும்பாதது, பொய் பேசாதே, கோபத்தை குறைத்திடு. குலத்திற்கு விலகு என நான்மணி கடிகை யாரை கூறுகிறது? குலத்திற்கு அணி என்பது நன்மக்கள் புதல்வர்கள். விளிம்பி நாகனார் வாழ்ந்த காலம் 4ஆம் நூற்றாண்டு. திருமால் உலகை தாயானவள் அளந்தவனாள் என்று குறிப்பிடும் நூல் எது? நான்மணி கடிகை. கடலுக்கு அழகு தருவது கடலுக்கு அழகு தருவது நாவாய், கப்பல். யார் அவையில் பேச அஞ்ச மாட்டார்கள்? கற்றறிந்தவர், மேதைகள். நான்மணி கூறும் 4 கசப்பான எவை? வேம்பு, நுணா, ஈந்து, நிலவேம்பு ஊமையாக கையாளப்பட்டுள்ளது. இது மணிக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இதில் தகைசால் என்பதன் பொருள் தகைசால்னா பண்புடைய அப்படின்னா பெருமை மிக்க. யாருக்கு அறிவு பால் வீணானது என்று இந்நூல் கூறுகிறது? வறியவனுக்கு இருக்கும் அறிவு. நான்மணி கடிகை பாடல்கள் எந்த முறையில் அமைந்துள்ளன? உவமை பொருள் முறை. கல்விக்கு அழகு கசடர் கற்றல். இது எதனோடு தொடர்புடையது? நான்மணி கடிகை. எந்த நூல் 15 கீழ்கணக்கு மருந்து நூல்கள் வரிசையில் வராது? திடீருக்கும் மருந்து போல், சிறுபஞ்சமும் மருந்து போல், ஏலத்தையும் மருந்து போல். அப்படின்னா நான்மணி கடிகை தான் ஆன்சர். நாட்டின் நன்மதிப்பு எதில் அடங்கியுள்ளது? நற்பண்பு மிக்க மக்கள். இளமை பருவம் எதற்கு ஒப்பானது? இளமை பருவம் மின்னல் போன்றது. நிலையாமை வலியுறுத்தல். பகைவனுக்கு செய்ய வேண்டிய அறம் உதவி செய்வது அல்லது இனிவை கூறல். யார் உயிரை கொல்ல மாட்டார்கள்? சான்றோர்கள், அருளுடையவர்கள். நான்மணி கடிகை பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். இது 7 அப்புறம் 100 மட்டும் தான் மொழிபெயர்த்திருப்பாரு. இந்நூலில் பயன்படுத்தப்பட்டுள்ள உவமைகள் பெரும்பாலும் எதனை சார்ந்தவை? இயற்கை மற்றும் அன்றாட வாழ்க்கையை சார்ந்தவை. கடிகை என்பது மற்றொரு பொருள் துண்டு எனில் அதன் உட்பொருள் என்ன? உட்பொருள் கரும்பின் துண்டு, இனிமை கருதி. யாரிடம் செல்வம் சேருவது பயனற்றது?
கொடையற்ற கஞ்சனிடம். எது தீமையை உண்டாக்கும்? அதிக பேச்சு, பேராசை, பொறாமை. இவை 3மே. கீழ்கண்டவற்றை நன்மனிதர் குறிக்கும் 4 விளக்குகள். மனைவி, புதல்வர், ஒழுக்கம். விளிம்பினங்களால் எம்மொழி சொற்களை தமிழில் கையாண்டுள்ளார். வடமொழி சொற்கள் சில. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அவசியம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்ற கருத்தோடு ஒத்துப் போகும் நான்மணிக்கடிகை பாடல் எது? 81வது பாடல். எந்த பொருள் ஒருவருக்கு உண்மையான கவசம்? பொறுமை, பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரிடம் உண்மை இருக்காது? கள்ளம் உடையவரிடம். கீழ்கண்டவற்றில் எது நான்மணிக்கடிகையின் சிறப்பு பெயர்? 4 மணிகள் தொகுப்பு. அலங்கார பொருள். யார் இனிய சொற்களை பேசுவார்கள்? கற்றறிந்த சான்றோர்கள். எது ஒரு மனிதனை தாழ்ப்படுத்தும்? தீய ஒழுக்கம். நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும். இதில் எவ்வகை அலங்காரம் அணி பயின்று வந்துள்ளது? ஓமை அணி. நான்மணிக்கடிகைனாலே ஓமை அணி சூஸ் பண்ணிடுங்க. நான்மணிக்கடிகை கூறும் அறங்கள் எதனை அடிப்படையாக கொண்டவை? பொதுவான மானுட அறம். கல்லாதவன் சொற்கள் எதற்கு சமம்? வெறும் சத்தத்திற்கு சமம். பயனற்றதுன்னு சொல்றாங்க. யார் தன்னை தானே காத்து கொள்ள முடியும்? ஐம்புலன்களை அடக்கியவன். நான்மணிக்கடிகை எந்த இலக்கிய காலத்தை சார்ந்தது? சங்ககாலம், மருவிய காலம், நீதி இலக்கிய காலம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் டெய்லியும் 50 கொஸ்டின் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.